ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். காலையில் இருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதை உன்னிடம் சொல்வதற்காக தான் உன் அன்னை இவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. அது என்ன பிரச்சனை, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அன்னை நான் சொல்கிறேன். அதே போல என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று அன்னை சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியும் அத்தனை எளிதாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது என்பதுதான். உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. என் தங்கமே, இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால்தான் அன்னை உன்னிடம் தனிமையில் இதை கேட்க சொல்லி இருக்கிறேன். என் தங்கமே, எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? இதனால் உனக்கு அங்கு மனவேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன். அதை நீ மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காக தான் அம்மா சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா? அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாக தான் இருக்கிறது. இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள். என் தங்கமே, இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது. இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. உனக்கான உரிமையை பெற்று கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாய். ஆனால் இதனை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று உன்னால் இப்பொழுதுமே சரியாக யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்திலே நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள். இது போன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும். இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என் தங்க பிள்ளையே, இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் அன்னைக்கு தெரியும்.
பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். என் தங்கமே, வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனைதான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவருடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ அதனை தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படிதான் நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் இந்த அம்மா தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, என்னை வேண்டியவருக்கும் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிக பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போக போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகம் என்ற ஒன்றுதான். யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு என்று ஒன்றை வைத்து விட்டால் பிறகு அவர்களின் மீது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை அங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா? எத்தனையோ பேர் ஏசினாலும் பேசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது. அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பண்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என் தங்கமே. என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது. அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் தான். முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகின்றது. அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்று ஒன்று இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் இன்னும் சில நேரங்களில் ஈடேற போகின்றது. நீ நினைப்பது எல்லாம் நடக்க போகின்றது. பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அன்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்து கொள்.
இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். சந்தேகம் என்ற ஒன்று இருப்பதினாலேதான் பல பேரினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்னவென்பதை தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. ஏன் தங்கமே, அவர்கள் அமைதியாக இருப்பதனால், அவர்களுக்கும் நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். என் தங்கமே, நரம்பில்லாத நாக்கு அல்லவா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என் தங்கமே, இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகின்றது. நண்பு பிள்ளையே, உன் தாயானவளுக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுத்து நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற வேண்டும் என்பதுதான். எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது இந்த வராகியானவள் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் என் தங்க பிள்ளைக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் இந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் விரட்டி அடித்து உன்னையும் உன் உறவையும் சேர்த்து வைத்து நான் உங்கள் இருவரையும் சந்தோஷமான மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் போகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய துணையை மட்டும் நீ சந்தேகத்திற்கு ஆட்கொள்ளாதே. அப்படி செய்து விட்டாயானால் பிறகு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்காது என்பதை உணர்ந்து கொள். என் தங்க பிள்ளையே, நீ நல்ல எண்ணங்களோடு இரு. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன். உனக்கு அப்போது நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ இந்த வராகி அம்மாவை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த அம்மா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாள் என்று நீ நினைத்து விட்டாயா? என் தங்கமே, நான் லட்சுமி தேவியையும் ஸ்ரீதேவியையும் காளி தேவியையும் மூன்றும் அடங்கியவள்தான் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. சக்தி எப்பொழுதுமே அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன் வராகி அம்மா அதனை நிச்சயமாக தீர்த்து தருவேன் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ உனக்கு தரும் வேதனைகளையும் சிக்கல்களையும் உன் தாய் நான் தான் தருகிறேன் என்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நான் நிச்சயமாக சொல்கின்றேன். அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னுடைய அனைத்து துன்பங்களுக்கான காரணங்களையும் உன் தாயானவள் நான் எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு வேண்டுமானால் அது புரியாத புதிராக இருக்கலாம். விரைவில் காரணம் என்னவென்று இந்த தாய் உனக்கு நிச்சயமாக அதற்கான அறிகுறிகளை காட்டிவிடுகின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கும் உன்னுடைய நம்பிக்கை அனைத்து விஷயங்களையும் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் கூட, இந்த பிரச்சனை கூட உன் தாய் நான் நன்கு அறிந்த விஷயம்தான். நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைகளை வைத்திருந்து பார்த்தால் உன் தாயானவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ என் மீது அசைக்க முடியாத
முடியாத நம்பிக்கையினை வைத்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளையே, உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக உன் தாய் நான் மாறப்போகிறேன். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்து உனக்கு பதிலாக அந்த கர்மாக்களை எல்லாம் இந்த தாய் நான் சுமக்க தயாராகி விட்டேன். ஏன் என்றால் இனி என் குழந்தை சந்தோஷத்தை மட்டுமே வாழ்க்கையில் காண வேண்டும் என்று உன் தாய் நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன் ஆசையை அனுபவிக்கின்ற சக்திகளை எல்லாம் உன் வராகி அம்மா உனக்கு நான் தருகின்றேன். உன்னுடைய துன்பம் என்ற ஒன்று, அதை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கின்றேன். உனக்குள்ளே இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை நீ வெளியில் எங்கும் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பங்களை மட்டுமே தர வேண்டும் என்று முடிவெடுத்து உன் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ முதலில் உன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோரிடமும் அன்பாக பேச வேண்டும், பண்போடு பழக வேண்டும், நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நீ வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, நீ பாடுபட்டு பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் உனக்கு வெற்றி என்பதை உன் தாயானவள் நான் நிச்சயமாக தருவேன் என்று நீ நம்ப வேண்டும். உன் சந்தோஷத்திற்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எக்காலத்திலும் எந்த இடத்திலும் இந்த வராகி தாயினை நினைக்கும் பட்சத்தில் நான் உன்னுடன் தானே இருப்பேன், வேறெங்கும் சென்று விட மாட்டேன். உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவில்லையே, எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகளை சமாளித்தே என்னாலும் காலம் முடிந்து விடுமா என்றெல்லாம் நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். இன்றைய தினத்தில் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது நீ வாழ்கின்ற இடத்தில் இல்லை, நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கின்றாய் என்பதில் தான் இருக்கின்றது. உன் மனதில் தான் அது இருக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சுமைகள் வந்தாலும் அதனை சந்தோஷமாக மாற்றுவதுதான் உன்னுடைய பொறுப்பு என்று நீ எப்போது நினைக்கின்றாயோ அப்போது நீ இருக்கும் இடம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறிவிடும். உன் வாழ்க்கை என்பது மிகவும் பிரகாசமாக வெளிச்சமாக மாறும். என் பிள்ளையே, நீ யாரிடமும் கேட்டு எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. ஏன் என்றால் தோல்வி என்பது மிகவும் கடினமானதுதான். ஆனால் நீ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமல் ஒரு தோல்வியினை சந்தித்து விட்டால் பிறகு அதை நினைத்து நீ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. முயற்சி என்ற ஒன்று உனக்கு அங்கே இல்லாவிட்டால் தோல்வி என்பது நிச்சயம்தானே. அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு இந்த முயற்சியானது இனி எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். உன் தாய் நான் உனக்கு நிச்சயமாக பல உதவிகளை செய்வேன் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையாக ஆழமாக அதனை பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, நீ இந்த வராகியிடம் அம்மா பிரச்சனை மட்டுமே இந்த வாழ்க்கையாகி விட்டதே, என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, தீர்த்து தாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் கேட்கின்றாய். நான் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்த்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் புது புது பிரச்சனைகள் வருகிறது என்றால் இனி நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் பேசும்போது, ஏன் என்றால் நீ யாரிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றாயோ அவர் உடனே நீ யாரை பற்றி சொல்கின்றாயோ அவரிடமே போய் சொல்லி விடுகிறார்கள். ஏன் என்றால் அவருக்கு உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை காண்பதில் அவ்வளவு ஆனந்தம் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனிமேல் இத்தகைய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உன் தாயானவள் நான் அதனை முடித்து தருகின்றேன். இனி ஒரு பிரச்சனையும் வராமல் நீ பார்த்து கொண்டால் போதும், ஜெயமாக ஜெயித்து விடுவாய். நீ யாரிடம் இத்தனை காலமாக ஒரு விஷயத்தை பேசி அடிபட்டாய் என்பதை முதலில் நீ கண்டுபிடி. எனக்கு தெரியும் நீ உன் மனதார அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவரிடம் இருந்து நீயே ஒதுங்கி விடுவாய். உன்னிடம் நல்ல பிள்ளை போல்தான் பேசி சிரிப்பார்கள். ஆனால் உன்னுடைய வார்த்தைகளை அப்படியே பெற்றுவிட்டு அவரிடம் போய் சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஆனந்தப்படுகிறார்கள்.
நீ அந்த வார்த்தைகளை வைத்து அவர்களை கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்த பிறகு நீ எச்சரிக்கையாக இரு. உன் தாய் நான் நிச்சயமாக உனக்கு அவர்களை அடையாளம் காட்டி தருகின்றேன். உனக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பேன். அதற்கான நல்ல பதிலையும் நீ கூடிய விரைவிலேயே பெறப்போகின்றாய். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்த பிறகு நீ நிச்சயமாக உன் தாயானவள் என்னை காண வர வேண்டும். உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை பார்ப்பதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். என் தங்கமே, உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை நீ ஒருபொழுதும் இழந்துவிடக் கூடாது. உன்னுடைய நிகழ்காலம் தான் நாளைய எதிர்காலம் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, இப்பொழுது நீ சரியாக நடந்து கொண்டிருக்கும் பாதையில் எப்பொழுதும் என்னுடைய கைகளை பிடித்து நீ சரியாக நடந்து செல்ல வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இனி வருகின்ற அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ சென்றாலே போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடந்தேறும். என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மாவை கண்டால் நிராகரித்து விடாதே. என் தங்கமே, என்னை நீ உதாசீனம் செய்கின்ற வேளையில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ அறியாமல் போய்விடுகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் நீயோ அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ துணிந்து விட்டாய். ஆனால் என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை என் குழந்தையே நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பில் தானே நீ விட்டு இருக்கின்றாய். என்னை முழுமையாக சரணடைந்திருக்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உடன் இருந்து கொண்டிருப்பதனால் மட்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உறவினர்கள் ஆகிவிட முடியாது. இங்கேயே இருந்து கொண்டு உனக்கென்று ஒன்று வந்தால் உடனே துடிக்கின்றது யார் தெரியுமா? எந்த ஒரு இதயம் இது போன்று துடிக்கின்றதோ அந்த உறவுதான் உண்மையான உறவு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, மனநோய் என்பது மனதினால் வருவது கிடையாது, சில மனிதர்களால் வருவதுதான் மனநோய். அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தால் தான் உனக்கு மனநோய் வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நல்லபடியாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கின்ற நீ வாழ்க்கையில் சில மனிதர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதிகமான நோய்களையும் சந்திக்க ஆரம்பித்து விடுகிறாய். அம்மா சொல்வதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்கிறாயா? என் தங்கமே, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியாமல் மனதளவில் வேதனைப்பட்டு உன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நோயையும் இழுத்துக் கொள்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இது போன்று நடக்கின்ற உன்னுடைய இன்றைய வாழ்க்கையை உணர்ந்துதான் அம்மா உனக்கு இதனை சொல்கிறேன். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? இந்த தாயானவள் உனக்கு அன்பாக கொடுத்த வாழ்க்கை அல்லவா? என் தங்கமே, எவன் எப்படி வாழ்ந்தாலும் இவன் இப்படிதான் வாழ்ந்தான் என்றெல்லாம் பார்ப்பதை விட்டு நீ எப்படி வாழப் போகிறாய் என்பதை மட்டும் நீ பார்த்தால் போதும். வேறு யாரை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடத்திலும் நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் உனக்கான
சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உன்னை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பதற்கு இங்கு யாரும் உற்றவர்கள் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வறுமை அதிகமாக இருக்கிறது என்று வேதனைப்படுகின்ற வேளையில் இந்த வறுமைக்கு பிறகு உனக்கு செல்வம் வருகின்ற பொழுது அதுபோல அழுகை அதிகமாக வாழ்க்கை முழுவதும் வந்துவிடுகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த அழுகைக்கு பிறகு வரக்கூடிய உன்னுடைய தைரியம், அதுபோல தோல்விக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய வெற்றி, இந்த மூன்றுமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நிலையான ஒன்றைதானே என் குழந்தை நீ தேடிக் கொண்டிருக்கிறாய். அதனால் கஷ்டங்கள் அடைந்த பிறகு அதன் பின்னால் வரக்கூடிய வெற்றிதான் உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். பயந்து கொண்டே இருப்பவன் தான் தினம் தினம் கவலையோடு போராடி கொண்டே இருப்பான். யார் ஒருவர் துணிந்து விட்டாரோ, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு துணிந்து விட்டாரோ, அவர்கள் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பார்கள். கவலையோடு போராட வேண்டுமா, வாழ்க்கையோடு போராட வேண்டுமா என்பதே என் குழந்தையே உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதன் பிறகு நீ தேடினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்கின்ற திறமை உனக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அதனை வீணடித்து விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. அது நிச்சயமாக உன்னை வாழ விடாது. என் தங்கமே, உன்னை மதிக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக நீ மண்டியிட்டு கூட நிற்கலாம். ஆனால் மதிக்காத இடத்தில் ஒருபோதும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ மன்னிப்பு கேட்க நிச்சயமாக கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். எந்த ஒரு குறையை சொல்லி உன்னை உதாசீனம் செய்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் குறையாக பேசினார்களோ, அந்த குறையவே என் குழந்தை நீ நிறையாக மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நினைப்பு நிச்சயமாக மெய்யாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. உழைப்பு உண்மையாக இருக்கும் பொழுது உயர்வானது உன்னை தேடி வராமல் சென்று விடுமா என்ன? என் தங்கமே, வாழ்க்கையில் நீ அடைந்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையுமே மறந்து விட்டாய். ஆனால் உனக்கு அதன் மூலம் கிடைத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. இனி உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. என் தங்கமே, எத்தனை நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் இருந்து ஒதுங்கி போவதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. உன் நிலைமையை மாறும் பொழுது மீண்டும் ஒதுக்கிய அந்த உறவே உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே. அன்று அந்த உறவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை நீயே முடிவெடுத்து கொள்ளலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் எதையுமே நீ தேடி போக வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான தகுதி நீ எப்பொழுது அதனை உயர்த்தி கொள்கிறாயோ, சரியான இடத்தில் எப்பொழுது நீ நிற்கின்றாயோ, நீ தேடி போகாமலேயே அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, வாழ்வது எப்படி என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நான் எல்லாம் எதற்கு வாழ்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதே. என் தங்கம், காலையில் கூட்டில் இருந்து புறப்படுகின்ற பறவை இறை கிடைக்கும், இறை நம்முடைய குழந்தைக்கு கொண்டு வருவோம் என்று தெரிந்தா பறக்கின்றது. நிச்சயமாக ஏதாவது ஒன்றை செய்து நம்முடைய குழந்தைக்கு இறையினை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியினால் தான், ஒரு நம்பிக்கையில் தானே அது செல்கின்றது. இந்த முயற்சியும் நம்பிக்கையும் தான் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். விடுகின்ற பொழுதில் என் பிள்ளை மனதில் எந்த சோர்வும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இந்த நாளை தொடங்க வேண்டும். நம்பிக்கையும் முயற்சியும் மூலதனமாக கொண்டு வெற்றியினை பெறுவதற்கு நீ போராட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து நீ நின்று கொண்டிருக்காதே. ஏனென்றால் எல்லாரிடமும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயம் மட்டும்தான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். யாரும்
தங்கமே மற்றவர்களின் நியாயத்தை புரிந்து கொள்வதோ மற்றவர்களின் உண்மை நிலையை அறியவும் விரும்புவதோ கிடையாது. தன் பக்கம் தவறே இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நிலை உனக்கு ஏற்பட்டாலும் அந்த நிலையில் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழக வேண்டும். அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, நல்லதொரு ஆறுதலும் இல்லை. அமைதியாக இருந்து பார்த்தால் உனக்கான ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நேர்மையாக இருந்து என்ன சாதிக்க போகிறாய் என்று உன்னை பார்த்து கேட்கின்ற கூட்டங்களுக்கு எல்லாம் நீ திமிராக ஒரு பதில் சொல்ல வேண்டும். நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் என்று. என் தங்கமே, நேர்மையாக இருப்பதும் உண்மையாக இருப்பதையும் விட கடினமான செயல் இப்பொழுது மனிதர்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்டதல்லவா? அதை நீ கடைபிடிக்கிறாய் என்றால் உன்னை விட சிறந்த சாதனையாளர் வேறு யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் உன்னை சரி செய்து கொள்ள நீ முயற்சி செய். யாரையும் இங்கே சரி செய்வதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்க போவது கிடையாது. அதைவிட சிறந்த மாற்றம் என்ற ஒன்று இங்கே வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை தானே எல்லோரும் திருத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் இங்கே எந்த கஷ்டங்களுக்கும் இடம் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இன்று என் பிள்ளை நல்லபடியாக இந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று அம்மா உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன். என் தங்கமே, நாளைய பொழுது உனக்கான பொழுதாக இருக்க போகிறது. நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.